கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த செய்தியை கேட்போம். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிதான விஷயம் என்னவென்றால் விசுவாசம். இதை இன்றைக்கு நம்ம அநேகர் உணர்வதில்லை. நம்ம அநேகர் ஆண்டவரை தேடுறோம், அநேக விஷயங்கள் செய்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே விசுவாசம் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆபிரகாம் ஆண்டவர் முதலாக ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கை அந்த காலத்துல அவன் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து இருந்த ஒரு மனிதன். அப்பொழுது முதலாக தேவனுடைய வார்த்தையை சத்தத்தை அவன் கேட்கிறான். ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர் என்று கூட அவனுக்கு தெரிந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது போல சபை, பாஸ்டர், அநேக செய்திகள் நம்ம கையில் இருக்கிறது போல வேத வார்த்தைகள் நிறைந்த வேத புத்தகங்கள், இதெல்லாம் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு இல்லை. ஆனாலும் தன்னை அழைத்தவரை விசுவாசித்து எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இன்று வரை நாம் விசுவாசம் என்று எடுத்துக்கொண்டால் விசுவாசியின் தகப்பன் என்று நாம் ஆபிரகாமை சொல்லுவோம். இன்றைக்கு இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு சொல்ற என்னன்னா, விசுவாசம் இருந்தா நீ வாழ்ந்துடலாம், விசுவாசம் இருந்தா நீ பிழைச்சிடலாம், விசுவாசம் இருந்தா நீ சாதிச்சிடலாம், விசுவாசம் இருந்தா நீ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை காண்பித்து நான் உங்கள் விசுவாசத்திலே எப்படி வாழ்வது என்று பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, தம்மை பின்பற்றுபவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மலை பிரசங்கத்துல ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்துவிட்டு இறங்கி வரும் பொழுது ஒரு அற்புதம் நடக்குது. பிறகு ஒருவன் வருகிறான், நூற்றுக்கு அதிபதி. அவனுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாக கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அதற்கு இயேசு இந்த சம்பவம் மத்திய 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். நான் அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார் இயேசு கிறிஸ்து. அதுக்கு நூற்றுக்கு அதிபதி சொல்றான் பிரதித்திரமாக, ஆண்டவரே, என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்க சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இப்போதுதான் இயேசு பார்க்கிறார், இவன் என்னை எப்படி விசுவாசிக்கிறான் பாருங்க, என் வார்த்தையினுடைய வல்லமையை எப்படி விசுவாசிக்கிறான் பாருங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையும் வசனமும் இன்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய, நம்முடைய வியாதிகளிலிருந்து நம்மை குணமாக்க, இப்பொழுது இருக்கிற இந்த தரித்திரமான நிலையிலிருந்து, கஷ்டமான நிலையிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்க அவரிடத்தில் சகலமும் இருக்கிறதுங்க. அவர் சாதாரணமானவர் அல்ல.
அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் காண்கிற இந்த உலகம், வானம், இந்த பூமி, பூமியில் உள்ள சகலமும் எல்லாம் சிருஷ்டித்தவர் அவர். மனிதர்களாகிய நம்முடைய சரீரத்தை வடிவமைத்து சிருஷ்டித்து இந்த பூமியிலே நம்ம வைத்திருப்பவர் அவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவைகளை பெற்றுக் கொள்வதற்கு, அவைகளை அனுபவிப்பதற்கு, அவைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் என்னும் கேடகம் மிக அவசியமாக இருக்கிறது. பவுல் இவ்விதமாக எழுதுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய், பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இன்றைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிறது, நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இவைகளையெல்லாம் நாம் விசுவாசிக்கிற அளவுக்கு தேவன் நமக்கு செய்வார் என்று விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. பவுல் சொல்றாரு, இந்த பொல்லாங்கான் இருக்கானே பிசாசு, சாத்தான் என்று சொல்லுகிற பிசாசு, பிசாசனுடைய கிரியைகள், அவனால் ஏற்படுற துன்பங்கள், வியாதிகள், இவைகளெல்லாம் நம்மை அணுகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக இருக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறபடினாலே பிசாசானவன் ஒருவன் இருக்கிறான், ஒரு எதிரி இருக்கிறான் நமக்கு. அவன் பல நேரங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, சுகத்தை, நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு நம்முடைய மனதிலே அநேக பொல்லாகான எண்ணங்களை, அவிசுவாசமான எண்ணங்களை அவன் என்ன பண்றான்? அவன் ஒரு பக்கம் விதைச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அதை நம்ம என்ன பண்றோம்? சில இடத்துல நம்பிடுறோம். நம்ம மனதில் ஏற்படுற போராட்டத்திலே நம்ம விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். ஒருவனை அவனுக்கு சீசரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியா கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விடுகிறான். அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, இதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், இதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்பொழுது சீசர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விட விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான தேவ பிள்ளையே, இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, இன்னைக்கு பல நேரங்களிலே நமக்கு விரோதியா இருக்கிற பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நாம் செய்கிற வேலைகளிலே பலவிதமான பொல்லாத காரியங்களை கொண்டு வரும் பொழுது நாம் விசுவாசத்தினாலே நாம் அவனை மேற்கொள்ள வேண்டும், அவனை ஜெயிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், நான் ஆராதிக்கிறேன் தேவன் சர்வ வல்லவர், அவர் என்னை குணமாக்க வல்லவராக இருக்கிறார், என்னை இந்த நிலைமையிலிருந்து அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சூழ்நிலையை நீங்கள் பார்க்காதீர்கள். உங்கள் நிலைமை எதுவானா இருக்கட்டும், டாக்டர் எதுவான சொன்னதா இருக்கட்டும், ஆனால் அதை விட பெரிய விஷயம், நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பெரியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்கிறது. நம்ம ஆண்டவரை நாம் எல்லாம் ரொம்ப இதுவா நினைச்சு வச்சிருக்கோம். இல்லவே இல்லை. அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்காக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்காக அழைக்கப்பட்டார்கள். ஆக அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் அந்த வாக்குத்தத்தமான தேசத்துக்கு போனார்களா என்று பார்த்தால் அவர்கள் பிரவேசிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுங்களா?
அவர்கள் கர்த்தரை விசுவாசியாமல் போய்விட்டார்கள். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலும், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலும், என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம், இப்படி அநேக வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட முடியும். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கிற வரை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய நன்மையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை தருவாராக. இந்த கால வேளையிலே, இந்த நாளிலே, இந்த மாதத்திலே, ஆகஸ்ட் மாதத்திலே நீங்கள் நானும் விசுவாசத்தினாலே வாழ வேண்டும், விசுவாசத்தினாலே பிழைக்க வேண்டும், விசுவாசத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தினாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே தேவன் நமக்காக சுதந்திரித்து வைத்த, நமக்காக கொடுத்திருக்கிற சகலவற்றையும் இந்த மாதம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நாம் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வாராக. தேவ கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் சொல்லுவோம், விசுவாசத்தினாலே நான் பிழைப்பேன், விசுவாசத்தினாலே நான் வாழ்வேன், விசுவாசத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், விசுவாசத்தினாலே சுகத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். இப்படி வேதத்தை விசுவாசத்தை பற்றி நிறைய காரியங்கள் பேசலாம், நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை இந்த மாதம் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.